தமிழகத்தில் நாளுக்கு நாள் போதை கலாச்சாரமும் அதனால் ஏற்படும் வன்முறைகளும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இதனால் தமிழக இளைஞர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறியுள்ளது. என்னங்க தமிழ்நாடு இந்த மாதிரி ஆயிடுச்சு? உங்க ஆட்சி தானே நடக்குது. முதல்வர்கிட்ட சொல்லி இந்த போதை பொருள் எல்லாம் ஒழிக்க நடவடிக்கை எடுக்க சொல்லலாம்ல. என்னமோ எங்க கட்சிக்காரங்களே விக்கிற மாதிரி பேசுற. எல்லாம் திமிர் எடுத்து செய்யற வேலை. எங்க முதல்வரே கஞ்சா போதை பிரச்சனைகளை இரும்பு கரம் கொண்டு அடக்குவாரு தெரியுமா? 1800 கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் ஷாதிக்கை தேசிய போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். இப்ப இதுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவர் உங்க கட்சிக்காரர் தானே. ஒருத்தன் தப்பு பண்ணா அதுக்காக எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. ஏதாவது பேசிட்டு இருக்காத. சென்னையில் 70 கோடி ரூபாய் மதிப்புள்ள மெத்பெட்டமைன் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட 3 பேரில் ஒருவர் திமுக பிரமுகர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை திமுக கவுன்சிலரிடமிருந்து 360 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கைப்பற்றப்பட்ட சம்பவம். திருடங்கையில சாவியை கொடுத்து வீட்டை பாத்துக்கோன்னு சொல்ற மாதிரி போதைப் பொருள் கடத்துறவனை எல்லாம் கட்சியில வச்சுக்கிட்டு நீங்க இரும்பு கரம் கொண்டு போதைப் பொருள் பிரச்சனையை தடுக்க போறீங்களா? ஐயா நாங்களும் எவ்வளவுதான் முட்டு கொடுக்கறது. ஏதாவது பார்த்து பண்ணுங்க ஐயா, ப்ளீஸ். I don't care.